குமரி வாமா வா வாமா வா வா குமரி. ஐயா குமரி வந்துட்டியாமா? உன்னை பார்க்காம நான் தவியா தவிச்சு போயிட்டேம்மா. யார் நீ? நீ யார்? நான் என் காதலனை தேடிக்கிட்டு இருக்கேன். யார் யாரோ வந்து எதுக்கு நிக்கிறீங்களே? போங்க எல்லாரும் போங்க. ஹலோ உங்க மகளை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். நான் வரேன். ஹலோ மிஸ்டர் பால், நம்ம கல்யாணம் எப்போ? ஓ, 1 மணி நேரத்துக்குள்ளயா? இந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு தகப்பனோட மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு இறக்கமே இல்லையா? உங்களுக்கு இறக்கமே இல்லையா? ஐயா, என் மக குணமாகணும்னா நீங்க அவளை கல்யாணம் பண்ணித்தாயா ஆகணும். உங்க ஒரு வார்த்தையில எங்க 2 பேர் உயிரும் ஊசலாடிக்கிட்டு இருக்கையா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சொல்ல மாட்டீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. அப்பா வந்து பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. வாங்க. எதிர்பார்க்கவே இல்லையே. மிஸ்டர் சீதாபதி, இவதான் மிஸ்டர் சோமு, நெருங்கிய நண்பர். இவங்க நம்ம தொகுதி எம்பி. இவங்க பேர் மிஸ்டர் சுல்தான். பெரிய புள்ளி, 2 கோடி சேரும். உங்களை போலதான். இவங்க நம்ம ஜில்லா கலெக்டர். ஜப்பான்ல இந்திய தூதரா இருக்காரு. அது என்ன எல்லார பத்தியும் இவர்கிட்ட சொல்றேன், இவரை பத்தி சொல்லலையே. இன்னும் இவர் யாரு? பெரிய ரசாதிபதியா இருந்தாரு. ஆனா இப்ப பிச்சாதிபதி ஆயிட்டாரு. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எல்லாம் பேராசைதான். இந்த மிஸ்டர் பல கோடிக்கு சொந்தக்காரராக ஆசைப்பட்டாரு. இப்ப தெருக்கோடிக்கே வந்துட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பால். ஓ தேங்க்யூ. உமா, இதோ மிஸ்டர் சோமு வந்திருக்காரு. ஓ, இவருக்கு நான் இன்விடேஷன் அனுப்பலையே. ஏன் அனுப்பணும்? அவர் தானாவே வருவார். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கணுங்கிறது அவ்வளவு ஆசை இருக்கு. ராஜபாய் பால், இவங்களுக்கெல்லாம் நான் மீல்ஸ் அரேஞ்ச் பண்றேன். நீங்க கவனிச்சுக்கீங்க. ஓகே. How nice of you. மிஸ்டர் சோமு, உங்களுக்கு சாப்பாடு உண்டு, நீங்க இருக்கணும். நான் சாப்பிட வரலைங்க, என் மக விஷயமா உங்கள்கிட்ட. ஓ, மறந்தே போயிட்டேன். உங்களுக்கெல்லாம் ஒரு புதுமையான நியூஸ் சொல்ல போறேன். இவருடைய ஒரே மகளை, செல்வ மகளை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க துடியா துடிக்கிறாரு. கங்க்ராச்சுலேஷன். ஏன் மிஸ்டர் சோமு, கல்யாணத்தை எங்க நடத்த போறீங்க, எப்ப நடத்த போறீங்க? எங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு எங்க அனுப்பதா உத்தேசம்? சிலோனுக்கா, ஜப்பானுக்கா? ஏன் மிஸ்டர் சோமு, சீதாமா எத்தனை கார்கள் கொடுப்பீங்க? எவ்வளவு எஸ்டேட் இருக்கு? ரொக்கமா எவ்வளவு லட்சம் வச்சிருக்கீங்க? மிஸ்டர் பால், என்ன சொல்றீங்க? என்ன மிஸ்டர் சோமு, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? புரியும்படிமா சொல்லட்டுமா? அதாவது உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது never. மிஸ்டர் பால், நீங்க போகலாம். உங்க அப்பாவை பார்த்துட்டு போயிடுவாங்க. யாரையும் பார்க்க முடியாது. மிஸ்டர் சோமு, நீங்களா போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பட்டுமா? என்ன இது? ஒண்ணும் இல்லப்பா. அப்பாவா? ஐயா 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 ஐயா, என் மகளை காப்பாத்துங்க ஐயா. என் மகளோட உயிர் உங்க கையில தான் ஐயா இருக்குது. என் மகளை உங்க மருமகளா ஏத்துக்கங்க ஐயா. ஐயா ஐயா, கடைசியா உங்களையா நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே உங்க கையில தான் ஐயா இருக்குது. என்ன கைவிட்டாதீங்க ஐயா, என்ன கைவிட்டாதீங்க, என்ன காப்பாத்துங்க ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா.
மிஸ்டர் சோமு, நீங்க யார்கிட்ட கண்ணீர் விடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் காலை பிடிச்சு கெஞ்சுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர்? உங்களுக்கு தெரிய முடியாது. ஏன்னா முன்னெல்லாம் பணத்தோட மமதையில உங்களுக்கு கண் தெரியல, இப்ப பணம் போற அதிர்ச்சியில உங்களுக்கு கண் தெரியல. நல்லா பாருங்க மிஸ்டர் சோமு, பாருங்க. நீங்க முத்தையா? அதே முத்தையாதான், அதே முத்தையாதான். அன்னைக்கு 4 பேருக்கு முன்னால ரிக்ஷாக்காரன், பிச்சைக்காரன், பேராசக்காரன் யார கேவலப்படுத்துறீங்களோ அதே முத்தையாதான் மிஸ்டர். அப்பா, நான் சொன்னபடி செய்துட்டேன், என் சபலத்தை நிறைவேற்றிட்டேன். இந்த திமிர் பிடிச்சவரை உங்க காலில் விழும்படி செய்தப்பா. கோபால், முத்தையா, சோமு, அன்னைக்கு நீ கதை உன் முகத்துல காரி துப்புனரே, அதுக்குள்ள தண்டனை நான் அனுபவிச்சுட்டேன்ப்பா, அனுபவிச்சுட்டேன். ஆமாப்பா, எந்த பணம் இவரை பாதகனா மாத்துச்சதோ அந்த பணமே இவர்கிட்ட இல்லாம செஞ்சுட்டப்பா. இவரை பராதியாக்கிட்டப்பா. என் பைய தீர்த்துக்கிட்டேன்ப்பா, என் பைய தீர்த்துக்கிட்டேன். கோபால், பழி வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது இப்படித்தானே கோபால்? அநியாயமா சோமு குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டேன். அப்பா பேசாத, மூத்த நான் முடிக்க மாட்டேன். உன்னைய மனையும் மறுபடியும் ரிச்சா எடுத்தாலும் நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன். வாசம் போ. இல்லப்பா, என்னப்பா இது? உங்க நண்பரோட சொத்தெல்லாம் ஒண்ணும் பாழா போகல. ஐயா, உங்க சொத்து எல்லாத்தையும் உங்க மக பேர்லயே பத்திரமா இருக்கு. என்ன உண்மையா? ஆமாங்க, உங்க வீட்டை வாங்கினது கூட கோபால் தான். அன்னைக்கு அந்த ஏலம் நடந்ததே, அதை நடத்தினதும் இவருதான். இதெல்லாம் எதுக்குங்க? உங்களை திருத்தணுங்கிறதுக்காக அவர் நடத்தின இந்த நாடகத்துக்கு நாங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தோம், அவ்வளவுதான். ஆமாங்க, என்ன மன்னிச்சு. நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். பணத்திமிர்ல உங்களுக்கு எவ்வளவோ கொடுமைகளை செஞ்ச, அதுக்கு தண்டனை ஆண்டவன் மகளோட வாழ்க்கையே பாழாக்கிட்டான். கவலைப்படாதீங்க, உங்க மகன் நான் வாழ வச்சேன். எப்படிங்க முடியும்? அவ பைத்தியமாச்சுங்களே. இருந்தாலும் அவ என் மனைவி. கோபா, என்ன சொல்றீங்க? நான் தாலி கட்டிய மனைவின்னு சொல்றேன். என்ன, என் மகளுக்கு நீங்க தாலி கட்டினீங்களா? உண்மையாவா? ஆமா, அது மட்டும் இல்ல, குமரிக்கு நான் தாலி கட்டத்துக்கு முன்னாலேயே அவதான் என் மனைவி நான் எப்போ முடிவு பண்ணிட்டேன். அவ பைத்தியத்தை நான் நிச்சயமா குணமாக்குவேன். ஒருவேளை அவ பைத்தியம் தெரியாமையே போயிட்டாலும் அவதான் என் மனைவி, நான் அவளோட தான் வாழும். குமரி, நீ பைத்தியம் இல்லைங்க, நான் பைத்தியம் இல்லைங்க. குணமாயிட்டியாமா? குணமாயிட்டியா? என் மகா பைத்தியம் இல்ல, என் மகா பைத்தியம் இல்ல. கோபா, குமரி பைத்தியம் இல்ல. முத்தையா, முத்தையா, ஓ மருமோ பைத்தியம் இல்லப்பா, ஓ மருமோ பைத்தியம் இல்ல. இல்லப்பா, மனசு அத்தியாரிச்சு. என்ன மாதிரிடா? நான் அந்த ரத்தனத்தோட பாழடைஞ்ச வீட்டுல இருக்கும் போதே எனக்கு சுய நினைவு வந்துருச்சுங்க. மறுபடியும் ஏன் பைத்தியமா இருக்க? முதல்ல அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கத்தான் அப்படி நடிச்சேன். அதுக்கு பிறகு நான் பைத்தியமா இருக்கிறதுனாலதான் பரிதாபப்பட்டு என் மேல அன்பா இருக்கீங்களா இல்ல உண்மையிலேயே என்ன மனைவியா ஏத்துக்க விரும்புறீங்களான்னு தெரிஞ்சுக்கத்தான் தொடர்ந்து அப்படி நடிச்சேன். குமரி, குமரி, தெய்வம் தான் உலகத்தை சோதிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் தெய்வத்தையே சோதிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சும்மா ஏன் எழுதிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணம் தான் நடந்து வச்சப்பா. ஐயோ, அவங்க கல்யாணத்தை சொல்றேன், என் கல்யாணத்தை சொல்றேன் சார். சார், உங்க வீட்டு பொண்ணாச்சே, நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன சொல்றது இருக்கு, நடத்துவோம். அழாதீங்க சார், நான் நல்ல பையன் தான். நீ தான் சொல்ற. ஒத்துவா, ஒத்துவா. சரி, சரி. சைடு கொண்டாயினா. மாயா, அதே வேஷமா? இன்னா வாத்தியாரே, எண்ல நம்மள அம்போன்னு விட்டுக்குனியே. இந்த பார்வா, உன் கண்ணாளத்துல நமக்கு நாஷ்டா வேணா, வர ஒண்ணு வேணாம். நம்ம டான்ஸ் வேணாவா? எல்லாம் கட்டி மனசுக்கு படா பேஜாராக்கிது வாத்தியாரே. புது ரெக்கார்ட் ஒளிவெடுக்கல, நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆடினாங்களே, பாக்குறியா? அப்படியே குந்திங்க, அப்படியே குந்திங்க, ஒரே நிமிட். என்னங்க இது? நம்ம குமரி மாதிரியே இருக்குது. ஆமா சுமு, உலகத்துல இது மாதிரி அதிசய பிறவிகள் பிறக்கிறது உண்டுங்க. கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டு
யார் என்று